தென்காசி மாவட்டத்தில் தொடர்ந்து சாரல் மழையானது பெய்து வருகிறது. இதன் காரணமாக குற்றால அருவிகளிலும் இந்த வெள்ளப்பெருக்கு குறையாத நிலையே இருந்து வருகிறது. இந்த நிலையில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கான தடை விதிக்கப்பட்ட நிலையில் இன்று 3வது நாளாகவும் நீடிக்கப்பட்டுள்ளது. அதாவது தென்காசி மாவட்டத்தில் பருவமழை தீவிரம் காரணமாக தென்காசி மாவட்டம் மற்றும் மேற்கு தொடர்ச்சியின் உள்பகுதிகளில் தொடர்ந்து சாரல் மழையானது பெய்து வருகிறது. இதில் குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலைகளில் அதிதீவிர சாரல் மழையானது பெய்து வருகிறது. இந்த தொடர் சாரல் மழையின் காரணமாக குற்றாலத்தில் உள்ள மெயினருவி, பழைய குற்றாலம், ஐந்தருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் வரத்து அதிகரித்து காணப்பட்டது. கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக ஒரு காட்டாற்று வெள்ளம் போல் ஏற்பட்ட நிலையில் குளிப்பதற்கான தடையானது விதிக்கப்பட்டுள்ளது. நேற்று முன்தினம் இரவு இந்த தடையானது விதிக்கப்பட்டுள்ள நிலையில் நேற்றும் தண்ணீர் வரத்து குறையாமல் காணப்பட்டது. தொடர்ந்து மழை பெய்து வந்ததன் காரணமாக இந்த அருவிகளில் தண்ணீர் வரத்து குறையவில்லை. எனவே நேற்றும் தடையானது விதிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இந்த தடையானது 3வது நாளாக இன்று காலையும் நீடிக்கப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகள் இந்த வார விடுமுறையை கொண்டாடும் விதமாக குற்றாலத்திற்கு வருகை வந்த நிலையில் குளிக்க முடியாதது ஒரு ஏமாற்றத்தை அளித்துள்ளது. இருந்தாலும் அருவிகள், சிற்றருவிகளான சிறிய அருவி, புலி அருவிகளில் குளிப்பதற்கான அனுமதியானது வழங்கப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து மாவட்டத்தை பொறுத்தவரை தொடர்ந்து சாரல் மழை பெய்து வருவதன் காரணமாக நீர்பிடிப்பு பகுதிகள் மற்றும் அருவிகளில் தொடர்ந்து தண்ணீர் வரத்தானது அதிகரித்துக் கொண்டே காணப்படுகிறது. மேலும் இந்த தண்ணீர் வரத்து குறையும் பட்சத்தில் குளிப்பதற்கான அனுமதி வழங்கப்படும் எனவும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. வார விடுமுறையை கொண்டாடும் விதமாக சுற்றுலா பயணிகள் குற்றாலத்திற்கு குவிந்த நிலையில் குளிக்க முடியாதது என்பது ஒரு ஏமாற்றத்தை அளித்துள்ளதாகவே கருதப்படுகிறது. தொடர்ந்து மாவட்டத்தை பொறுத்தவரை அவ்வப்போது தொடர்ந்து சாரல் மழையும் ஒரு இதமான குளிர்ந்த நிலையும் நிலவுவதால் சீசனை கொண்டாடும் விதமாக இங்கு சுற்றுலா பயணிகள் குவிந்து இங்கு உள்ள கடைகளில் வியாபாரத்தில் தொடர்ந்து இந்த வியாபாரிகளிடம் தொடர்ந்து வியாபாரம் செய்து மகிழ்ச்சி அடைந்து வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஓவியா. தென்காசி குற்றாலத்தில் 3வது நாளாக சுற்றுலா பயணிகள் அருவிகளில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்தோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சம்பத் வழங்கிடம் கூடுதல் தகவல்களை கேட்டோம்.